ஒவ்வொரு நொடியிலும் உலகம் முழுவதும் இன்டர்நெட் பற்றிய விழிப்புணர்வு இல்லாதவர்களிடம் ஆயிரக்கணக்கான சைபர் கிரைம் தாக்குதல்கள் நடைபெறுகின்றன. ஒரு சாதாரண மெசேஜில் தொடங்கி போலியான ஒய்ஃபை வரை இன்டர்நெட் உலகமானது பல மறைமுகமான அபாயங்களை கொண்டுள்ளது. ஆனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். இந்த வீடியோவில் ஆன்லைன் பாதுகாப்புக்கு தேவையான முக்கியமான சைபர் செக்யூரிட்டி அடிப்படைகளை பற்றி தெரிந்து கொள்வோம். சைபர் செக்யூரிட்டி என்றால் என்ன, ஏன் அதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும்? இந்த சைபர் செக்யூரிட்டி என்பது நாம் பயன்படுத்தக்கூடிய டிஜிட்டல் டிவைஸ்கள், டேட்டாக்கள் மற்றும் அடையாளங்களை ஆன்லைன் தாக்குதல்களில் இருந்து பாதுகாக்கிறது. நாம் பயன்படுத்தக்கூடிய மொபைல் போனில் நம்மை பற்றிய சீக்ரெட்ஸ் உள்ளது. அதே போல் நாம் பேங்க் அக்கௌண்டில் நமக்கு தேவையான பணத்தை சேமித்து வைக்கிறோம். சோ இவற்றை எல்லாம் பாதுகாக்க சைபர் செக்யூரிட்டி என்பது ஆப்ஷனாக இல்லாமல் ஒரு கட்டாயமாக மாறிவிட்டது. இந்த சைபர் கிரைம்கள் ஒரு தனிநபருக்கு ரிசீவ் ஆகக்கூடிய இமெயில் அல்லது மெசேஜில் இருக்கக்கூடிய லிங்கை தெரியாமல் தொடுவதில் இருந்து ஸ்டார்ட் ஆகிறது. இந்த லிங்க்ஸ் அனைத்துமே உண்மையான கம்பெனியில் இருந்து வரக்கூடிய லிங்க்ஸ் போலவே காட்சியளிக்கும். ஆனால் இவை அனைத்துமே சைபர் கிரைம் பற்றிய விழிப்புணர்வு இல்லாத மக்களுக்கு விதிக்கப்படும் வலையாகும். இதிலிருந்து தப்பித்துக் கொள்ள லிங்கை அனுப்பியவரின் இமெயில் அல்லது மொபைல் நம்பரை அந்த லிங்கை தொடுவதற்கு முன்பு சரிபார்க்க வேண்டும். ஒருவேளை இந்த லிங்க் தெரியாதவர்களிடம் இருந்து வந்தால் அந்த லிங்கை கிளிக் பண்ணக்கூடாது. இவ்வாறு இருக்கக்கூடிய லிங்குகளை ஸ்பாம் ஃபில்டரை பயன்படுத்துவதன் மூலமும் அந்த இமெயிலை ரிப்போர்ட் பண்ணுவதன் மூலமும் அதிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம். நெக்ஸ்ட், நாம் பயன்படுத்தக்கூடிய பாஸ்வேர்டு எப்படி இருக்க வேண்டும்? ஒரு பலவீனமான பாஸ்வேர்டு என்பது ஒரு இரும்பு பெட்டிக்கு பிளாஸ்டிக் பூட்டு போட்டு வைப்பது போல் இருக்கும். எனவே நீங்கள் பயன்படுத்தக்கூடிய பாஸ்வேர்டு ஆனது நீளமாகவும் நம்பர், சிம்பிள்ஸ் போன்றவற்றை பயன்படுத்தி தனித்துவமாகவும் இருக்க வேண்டும். இதற்காக நீங்கள் பிட்வார்டன், லாஸ்ட் பாஸ் போன்ற பாஸ்வேர்டு மேனேஜர்ஸையும் பயன்படுத்திக் கொள்ளலாம். இது மட்டுமல்லாமல் 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷனையும் பயன்படுத்திக் கொள்ளலாம். நீங்கள் பயன்படுத்தக்கூடிய உங்களின் பாஸ்வேர்டு மற்றவர்களுக்கு தெரிந்துவிட்டாலும் இந்த 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் ஆனது மற்றொரு இரண்டாவது கதவாக செயல்பட்டு உங்களை காப்பாற்றும். நீங்கள் ரெகுலராக பயன்படுத்தக்கூடிய இமெயில், பேங்க் ஆப் மற்றும் சோசியல் மீடியா ஆகியவற்றில் 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷனை எனேபிள் செய்யவும். இதற்கு நீங்கள் கூகுள் ஆத்தென்டிகேட்டர் ஆப்ஸ் போன்றவற்றை பயன்படுத்திக் கொள்ளலாம். நெக்ஸ்ட், பப்ளிக் ஒய்ஃபையில் இருக்கக்கூடிய அபாயங்களை பற்றி பார்ப்போம். பப்ளிக் ஒய்ஃபை ஆனது உண்மையாகவே இலவசமான ஒன்றுதானா? ஆம், இவை ஃப்ரீ தான். ஆனால் அவற்றை நீங்கள் பயன்படுத்தும் போது ஹேக்கர்கள் உங்கள் டேட்டாவை திருடுவதற்கு மிகப்பெரிய வாய்ப்பாக அவர்களுக்கு இருக்கும். ஸோ பப்ளிக் ஒய்ஃபை எப்படி பயன்படுத்த வேண்டும்? பப்ளிக் ஒய்ஃபையை பயன்படுத்தும் போது VPN-ஐ கனெக்ட் பண்ணி பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பேங்கிங் ரிலேட்டடான ஆப்ஸ், பேங்க் வெப்சைட்டை பயன்படுத்தும் போது பப்ளிக் ஒய்ஃபையை பயன்படுத்துவதை தவிர்த்து விடுங்கள். நீங்கள் பயன்படுத்தக்கூடிய மொபைல் போன், கம்ப்யூட்டர்ஸ் மற்றும் இதர டிஜிட்டல் டிவைஸில் இருக்கக்கூடிய OS, ஆன்டிவைரஸ் மற்றும் ஆப்ஸ் ஆகியவற்றை அவ்வப்போது அப்டேட் பண்ணிவிடுங்கள். உங்களின் பர்சனல் மெசேஜஸ், போட்டோஸ் ஆகியவை உங்களிடம் சீக்ரெட்டாக இருந்தாலும் அவை லீக் ஆகிவிட்டால் ஹேக்கர்ஸ்களுக்கு அவை மிகப்பெரிய ஜாக்பாட்டாக மாறிவிடும். சோசியல் மீடியாவில் நீங்கள் ஷேர் பண்ணக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதனை முன்பே கவனித்து பின்பு ஷேர் செய்யவும். ஏனெனில் இன்டர்நெட்டில் நீங்கள் ஒரு விஷயத்தை ஷேர் செய்த பிறகு அதை இன்டர்நெட்டில் இருந்து அழிக்க முடியாது. உங்களின் டேட்டா பிரீச் அலர்ட்டை செக் செய்ய இந்த வெப்சைட்டை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்டர்நெட் என்பது மிகவும் அத்தியாவசியமான ஒன்றாக மாறிவிட்டது. எனவே அதை பாதுகாப்பாக பயன்படுத்த வேண்டியது உங்களின் தனிப்பட்ட சொந்த பொறுப்பாகும்.